அந்த பசு மாடு கணுக்குட்டி இல்லாத பால் கறக்குது. எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. பால் கறவர நேரம் ஆயிப்போச்சு. போய் பால் கறந்து ஊத்துனா பையன் நம்ம முன்ன பின்ன பால் கறக்கலம்மா. எப்படிதான் பால் கறக்குறாங்கன்னு பார்த்தது கூட இல்லை. எங்க அம்மா என்ன எந்த வேலையும் வைக்காத என்ன செல்லமா வந்துட்டாங்க. எனக்கு அவங்க உடல் சரியில்லை. பால் கறவர நேரம் ஆயிப்போச்சு. போய் பால் கறந்து ஊத்துறாங்க. நாடும் செடியில தண்ணி எடுத்து மாட்டாண்ட போய் சுத்தி சுத்தி வர முன்ன பின்ன பால் கறக்கலையே. நின்னுக்கிட்டு கறக்கத்தா உக்காந்துக்கிட்டு கறக்கத்தா பத்துக்கிட்டு எப்படிடா குட்டி பாலை கறப்ப. இதோட வாயை போட்டு உரிட்டா. இந்த வாயை போட்டு உரிஞ்சா அந்த பாலை யாருப்பா வாங்கி குடிப்பாங்க? நான் மகளிர் குழுவில லோனு வாங்கி வாங்கணுமா மாட்டேன். நம்பி யாருமா லோனு தரா? பெண்களுக்கு தாமா முதலிடம். 20 பேர் சேர்ந்து ஒரு குழுவை ஏற்பாடு பண்றாங்க. முதல்ல 20,000 வாங்கி தராங்க. கரெக்டா கட்டினாக்கா 30,000 வாங்கி தராங்க. அப்புறம் 50,000 வாங்கி தராங்க. அவங்க 50,000 கொடுக்கறது போதும். கட்டுறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோ. 19 பேரும் ஒண்ணு சேர்ந்து வந்து அன்னைக்கு ஆம்பியா பண்றாட்டு 2 பேரும் சின்ன வந்தீங்களா? ஆர்மியில பணம் வாங்க என் கருத்துல அருமை இல்ல. செலுமுத்த அரக்கம் இந்த பாய்க்கு பாய்க்கு கூட இவங்க சேர்த்து புள்ளாண்டி அந்த 19 பேர் வாயில என்னன்னு வந்து ஆளுக்கு கேக்குறாங்க. அதை உக்காந்துக்கிட்ட மல்லிகாக்கா ஒரு வார்த்தை இந்த மாநிலத்தை ஆற்காடு பக்கத்துல திருவாளர் நாடகம் நடத்திட்டு வரும்போது ஓனர் கிட்ட ஒரு 3000 கொடு ஓனரு மகளிர் குழு காசு கட்டணும்னு கேட்டு வாங்கி வந்தம்மா. அவெல்லாம் கத்துறமே பசி எடுக்குது. சாப்பிட்டு போய் குழுவுக்கு காசு கட்டலான்னு சாப்பாடு போட்டு குழம்பு ஊற்றி பேசிஞ்சு வாயில வைக்க போறேன். அந்த மல்லிகாக்கா கேக்குது, உள்ள என்னடா பியா துணுவே ஏன் கட்டிட்டு வந்தா துணுறது அப்படின்னு கேக்குறாங்கம்மா. அந்த 50,000 வாங்கி நேரா தேப்பந்த சந்தைக்கு போனேன். என்ன தருவுக்காரு பார்த்தாரு. வா ஆட்டுக்காரு என்னப்பா தூரம் வந்துட்டு எடுக்காம ஒரு மாடு ஒண்ணு மாடு கேட்டேன். பாப்பா நான் உன் ஓட்ட கொத்துறேன். எப்பா உன் புண்ணியத்திலேயாவது என் ஊடி எறிட்டோம் அப்படின்னு இட்டுக்கிட்டு போனாருமா. அவன் 2 வேளை பாலை மடி கட்டி போன காசுல அடிச்சு ஓட்டாந்துக்கிறான். பாகத்துக்கு மடி பெருசாக்குது. இது காலையில 5 கறக்குண்டா. இது போயிருக்கா டப்பாயிரம் ரோப்புண்டா. டப்பாயிரம் ரோப்புண்டா. அது எங்கம்மா டப்பாயிரம் ரோப்பு? காலையில 1 லிட்டர் கறக்குது. போயிருக்கா 500 பால் தாமா கறக்குது. என் காலையில கட்டி 50,000 அவர் வாங்கிட்டு போட்டார். அவர் போனா போட்டோம். நீதான் மாடு. ஒரு பேச்சுக்கு சொல்றமா அங்க எப்படி பால் கண்ணனு காட்டுறேன். நான் அடுக்கு தட்டுல தண்ணி எடுத்துக்கிறேன். மாட்டாண்ட போய் சுத்தி சுத்தி வர அடுக்கு தட்டுல தண்ணி ஏன் தெரியுமா எடுத்துக்கிட்டு போறேன். கடுப்பிட்டு இல்லாத மாடு கமல தண்ணி அடிச்சு பால் கறக்கணும். அதுக்கு நான் தண்ணி எடுத்துக்கிட்டு போறேன். தண்ணி எடுத்துட்டு போய் மாட்டை சுத்தி சுத்தி வர
அதான் அடுத்து மாதிரி அந்த பாவம் அந்த மாடு ஒரு பக்கம் அடிச்சு அன்னைக்கு இறங்குறது தாமா இது அன்னைக்கு இருந்து காலை சேர வச்சு நடக்கும் காலை கடனை சாய்க்கால கடனை முடிக்க முடியல நான் நடு ஏறிக்கு பார்த்தாங்க ஏன்டாங்க போறேன் அங்க போறதான் யாரும் இருக்க மாட்டாங்க நான் போய் அவசரமா உக்காரலான்னு உக்காந்தா எனக்கு முன்ன இதான் உக்காரதும் என்னால ஒண்ணுமே முடியல டவுன் பஸ்ல ஏற முடியல சரியான கூட்டம் ஏறுறாங்க நான் போய் கம்பி பூச்சி நின்னுக்கின்னு வரேன் டிரைவர் நல்லா ஓட்டிக்கின்னு வராரு வேகத்தோட வந்தா டிரைவர் பிரேக் அடிக்கிறாரு நான் எதிர்க்கிற ஆளு மேல போய் முட்டுறதாக்கு எதிரில் இருக்கிறவங்க என்ன பார்த்து கேக்குறாங்க மலை மோடு மாரி எத்தான முட்டுருக்கு நீ வயிற்றுக்கு என்னடா துண்டு செலுமை இருக்கிற இந்த செலுமத்தை வச்சிருக்க கூடாது அப்படின்னு ஆர்மியில டிஎஸ்க்கு போயிட்டோமா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல போன உடனே என்னை எம்ஜிசி வார்டுல சேர்த்துட்டாங்க அந்த வார்டுல சேர்த்த உடனே டாக்டர் எல்லாம் ஓடியாடுறாங்க என் பெட்டு சுத்தி சுத்தி வந்து ஆலோசனை பண்றாங்க நம்ம பச்சை புஸ்தகத்துல கூட இல்லையப்பா நீனா மலமோடு நெருக்கிறாரு இத வெட்டி எடுக்கத்தா அரைச்சு எடுக்கத்தா இத ஓர மரம் கேக்கித்தானும் தெரியல எல்லாம் இங்கிலீஷ்ல பேசுறாங்க அந்த டாக்டர் இந்த டாக்டர் கேக்குறாரு நான் படிச்ச புஸ்தகத்துல கூட இல்ல சார் இந்த பேஷண்ட வீட்டுக்கு அனுப்புங்க அடுத்து வர மெட்ராஸ்ல இருந்து பெரிய டாக்டர் வராரு அவர் வந்த பிறகு ஆலோசனை மீட்டிங் போட்டு ஆபரேஷன் பண்ணலான்னு துரத்துட்டாங்கம்மா என் கூடி எங்க தெருவுல கட்சி ஆகுது வெளியால டீ கடிக்க போலான்னு எழுந்து நடந்து வருவேன் எங்க தெருவுல இருக்கிற தாய்மாருங்க வாசல்ல சாணம் தெளிப்பாங்க என்னை பார்த்த உடனே அண்ணன் கூட தெருவுல வச்சு என்னை திட்டிக்கினே வீட்டுக்குள்ள ஓடுறாங்க நல்லவனெல்லாம் நாலு வந்து வாரிக்கிட்டு போகுது காலங்காத்தால அண்ணன் கூட மாதிரி ஆட்டிக்கு தெருவாளத்துக்கு வராங்க இவன் முகத்துல என் முழிக்கணும் எல்லாம் என்ன திட்டுறாங்கம்மா இந்த ஜென்மத்தை வச்சிருக்க கூடாது போன வாரம் செவ்வாய்க்கிழமை காலையில 9 மணிக்கெல்லாம் கரண்ட் கம்பத்துல ஏறி மயிறு புடிச்சிட்டோமா 9 மணிக்கு ஏறி புடிச்சவன் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் ஒயர பூச்சி தொங்கி இருக்கிறோம் அன்னைக்கு தான் சடோனம் நம்ம கரண்ட்ல கை வச்சா கூட நம்ம உயிர் போலியே இந்த ஜென்மத்தையா வச்சிருக்கணும் அப்படின்னு வீட்டுல போய் கவுரி எடுத்துக்கணும் மரத்துல போய் சுருக்கு போட்டு மரத்து மலை ஏறி கைத்துல சுருக்கு மாட்டிக்கணும் மரத்து மலை குச்சிட்டோமா ஏமா களை ஓச்சிக்கிச்சுமா அது முருங்க களை பழகுது ஏமா இதுக்கு மேல என்னால போயிருக்க முடியும் 5 மணிக்கெல்லாம் கோயில் கறி கடையால போலான்னு பாய் மசூதிக்கு தொழுகைக்கு போய் தொழுகை முடிச்சுட்டு வந்து அண்ணா எடுத்துக்குவாரு கத்தி எடுத்துக்குவாரு அல்லாஹ் அக்பர் அல்லாஹ்